அப்ப என்ன அப்படின்னா நீங்க ஒரு பிளாட் மேல் வாங்க போறீங்க, எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தெரு வந்து அப்படியே திரும்பும், அந்த இடத்துக்கு போறதுக்கு இன்னொரு தெரு இப்படி திரும்பும், இப்படி எல்லாம் திரும்பி அது என்னடா நீச தெருக்குத்து அப்படின்னு தவறான எண்ணத்துல நீங்க அந்த பிளாட்டை வாங்க வேணாம் அப்படின்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க. தெருக்குத்து என்பது 10 பேர் நடமாட்டத்துடைய பார்வை இருக்கணும், வெளியூர்ல இருந்து வண்டி வாகனங்கள் டிராவல் போகணும் வரணும், இப்படி இருந்தா தானே தெருக்குத்து. தவிர நீங்க நினைக்கிற மாதிரி தெருக்குத்துங்கிறது வந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள வந்தோடனே பொண்ணுல இந்த இடத்துக்கு வர்றோம், இந்த இடம் ஒரு நடப்பாதை தான், நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் மெயின் வீதி, இந்த இடத்துக்கு நேரா நடந்து வர்றோம். எழுத்தாப்புலயே வந்து ஒரு ரூம் போட்டிருக்காங்க, இது வந்து தெருக்குத்து உள்ள ரூம் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குமா? இது எந்த விதத்திலையும் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்காது. அப்ப தெருக்குத்தோட சூட்சமே இதுதான். எல்லா திசைகளுக்கும் நம்ம பேசலாம்னு பார்த்தோம், சாமி வந்து வயிறு அடிக்கடி லைட்டா இப்படி இப்படின்னு தட்டிட்டே இருக்கிறாரு. அது என்னன்னு தெரியல, அவர் காமிச்சு சிம்பாலிக்கே காமிச்சிட்டாரு பசிக்குது அப்படின்ட்டு. அப்ப தெருக்குத்தோடைய சூட்சமங்கள்ல வந்து நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும்னா உச்சப்பகுதியான தெருக்குத்து கூட உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா அந்த வீட்டுடைய தாய் செவுரு மூலமான செவுரு வந்து அந்த தெருக்குத்தோடைய நேர் பகுதியில் வந்து உள்ள வந்து இடிச்சுட்டா நீங்க ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல. அப்படி இருந்துட்டு அப்புறம் தனியா நம்மளை எல்லாம் கூட்டு போய் வெத்தலை பாக்கு வச்சு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணினா மட்டும்தான் மேட்டர் சொல்ல முடியும். சரி.